பயிற்சி பலன்கள். ஸோ மேஷ ராசினருக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி வந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம். தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடு வர்றது, உறவுகளால் மனக்கசப்புகள் வர்றது. அர்த்தாஷ்டம குரு உங்களுக்கு சொத்தை கொடுக்கும், அதனால மன உளைச்சலையும் பெருசாக கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் பயணங்கள், வாகன பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு ஊதியம் கொஞ்சம் காலதாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் அமையுமா சார்? இந்த நேரத்தில் வந்து சொந்த தொழில் வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நம்ம போடுற முதலீடு நம்ம திருப்பி எடுக்க முடியாது. இவங்களுக்கான திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி? இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம், குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸ்ரீ வைரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞான ஜோதிடர் திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு கவலையும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சனி பெயர்ச்சியெல்லாம் வந்துச்சுன்னா பயந்து நடுங்குவாங்க, சனி பெயர்ச்சி அப்படின்னு. ஆனால் குரு பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா மக்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். குரு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த வருஷம் 2026 குரு பெயர்ச்சி எப்போ வருது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் சார்? இந்த வருடம் வந்து 2026 குரு பெயர்ச்சி அப்படின்றது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 26/5 மே மாதத்தில் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இது ரொம்ப அந்த திருக்கணிதமும் வாக்கியமே கொஞ்சம் முன்ன பின்ன மற்ற இதெல்லாம் டிலே ஆனாலும் இப்போ வந்து பக்கத்திலே தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இப்போ 12 ராசிகளுக்கான அந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். குறிப்பாக இப்போ முதல்ல மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். மேஷம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ 7.5 சனி வரை போய்கிட்டு இருக்கு. இப்போ குரு பயிற்சி வரை நடக்குது. ஸோ மேஷ ராசினருக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? திருமணம், குழந்தை பேரு, தொழில், இதெல்லாம் பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. மேஷராசிக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனதில் ஒரு பயம், எதிர்காலம் பற்றிய சிந்தனை, எதிர்காலத்தில் லைஃப் இப்படியே இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் வருமா. ஏன்னா எந்த முயற்சி பண்ணாலும் பெரிய அளவு சேஞ்சஸ் இருக்காது, ஓகேங்களா. தடைகள் வந்துகிட்டே இருக்கும். விடாமுயற்சி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நிலையில தான் கடந்த ஒரு வருடம் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் பிரச்சனைகள் வர்றது, அவங்களோட மனஸ்தாபங்கள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே நேரத்தில் பயணங்களால் பிரச்சனை. ஏன்னா ஒரு லாங்கில் போனால் அங்கே ஏதாவது பொருளை மறந்துடுறது, விட்டுறது, தொலைச்சிடுறது, இல்லை அங்கே ஏதாவது திருடு நடக்கிறது, சம்டைம்ஸ் வந்து நகை போட்டுட்டு போய் நகை தொலைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கடந்த ஒரு வருடங்களில் நடந்திருக்கும். ஸோ அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ரொம்ப படாத பாடுபட வேண்டிய சூழல். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 7.5 சனிலாம் தேவையற்ற வீண் விரயங்கள், மனக்குழப்பங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இந்த மாதிரியான உறவுகளால், நண்பர்களால் பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி வந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அர்த்தாஷ்டம குரு அப்படின்னா தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடு வர்றது, உறவுகளால் மனக்கசப்புகள் வர்றது, வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள். புதுசாக வீடு வாகனம்லாம் வாங்குறோம்னா அதில் டாக்குமெண்ட்லாம் சரியாக பார்த்து வாங்கணும். இல்லை வாடகை வீட்டில் இருக்குன்னா வீட்டு ஓனரால் பிரச்சனை வருது, இல்லை இடம் மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுறது. ஸோ இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய சொத்து சேரும், நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது தான். ஓகே பாசிட்டிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அர்த்தாஷ்டம குரு உங்களுக்கு சொத்தை கொடுக்கும், அதனால் மன உளைச்சலையும் பெருசாக கொடுக்கும். அதனால் வந்து இது பாசிட்டிவாக நடக்கும். நிறைய பேர் சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்க முடியும், அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் கொண்டு போகும். அதனால் இந்த அர்த்தாஷ்டம குரு நல்லது செய்யும் எங்கேயுமே குறிப்பிடல. அது வந்து நம்ம ஒரு நெகட்டிவாக சொல்லக்கூடாது, பாசிட்டிவாக சொல்லணுன்ற காரணத்துக்காக என்ன சொல்லுவாங்களே தவிர, குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது மன உளைச்சலை தான் அதிகப்படுத்துவார். அதனால வந்து ஒரு கவலை கொடுத்துருவார். இப்போ வீடு வாங்கணும் முயற்சி பண்ணால் அந்த நேரத்தில் இவங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற ஒரு டக்குன்னு கை மாறும். ஓகே.
ஓகேங்களா? இல்லை அந்த நேரத்துக்கு நமக்கு பணப்பிரச்சனை ஏதோ ஒரு தடங்கள் வந்துடும். ஸோ 4ஆம் இடம்ன்றது தடையை தான் குறிக்கும். அதனால வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆனால் 7ஆம் சனியோட நெகட்டிவ் வந்து இவர் குறைச்சிடுவார். சனி நீங்கள் என்னதான் பண்ணாலும் குருவோட பார்வை நன்மை செய்யும். அதனால சனியால் இவ்வளவு நாள் இருந்த அந்த விரயங்களை வந்து சுப விரயங்களாக மாற்றிடுவார். ஓகேங்களா? இப்போ அதனால சனி அந்த பலத்தினால நம்ம வீடு வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்கே தவிர, உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல குருனால உங்களுக்கு வீடு வர குரு அந்த சனியை வந்து குரு பார்க்கறதுனால, சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த மருத்துவ செலவினங்கள், தேவையற்ற வீண் விரயங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவ் தான் நடக்கும். இருந்தாலும் நமக்கு 5ல் கேது இருக்காது. அதே நேரத்தில் 11ல் ராகு இருக்குது. 11ல் ராகு இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 4ஆம் இடத்துல குரு தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்துலையும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் பயணங்கள், வாகன பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இவங்களுக்கு தொழில், குழந்தை பாக்கியம், திருமணம் இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கும் சார்? தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வரும். உயரதிகாரிகள், சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய சூழலாக இருக்கும். யாரையுமே பகைச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது யாரையாவது நம்ம பகைச்சிக்கிட்டா அவங்களால தேவையற்ற தடைகள், பிரச்சனைகள் வரும். அதனால வந்து யாரையும் பகைச்சிக்கூடாது. எல்லார்ட்டையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. இவங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு, ஊதியம் கொஞ்சம் காலதாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் அமையுமா சார்? இந்த நேரத்தில் வந்து சொந்த தொழில் வந்து தேவையில்லை. சொந்த தொழில் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொந்த தொழிலுக்கு போகலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நம்ம போடுற முதலீடு நம்ம திருப்பி எடுக்க முடியாது. ஓகேங்களா? அது வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதத்தில் உங்களுக்கு 11ஆம் பாவம் நல்லா இருக்குது, இல்லை 2ஆம் பாவம் வேலை செய்யுது, இல்லை 10ஆம் பாவம் வேலை செய்யுது, இதில் அப்படி 7ஆம் பாவம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது, அந்த பாவங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் தொழில் தொடங்குறது 7 சனினாலும் பெரிய அளவு சின்ன சின்ன நஷ்டங்கள் வருமே தவிர பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் வெறும் ராசி மட்டும் பார்த்து சுய தொழில் தொடங்கவே கூடாது. இவங்களுக்கான திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி? இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம், குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இப்போ வந்து நம்ம இதனால் திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருந்தோம்னா, இப்போ முயற்சிகள் மேற்கொள்ளும் போது குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது திருமணம் நிச்சயமாயிடும். கண்டிப்பாக சார். ஸோ இவங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரமாக எழுதுறது சொல்லுங்கள். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா, தன்னுடைய தாய்க்கு, அவங்களுடைய தாய்க்கு வந்து மஞ்சள் கலரில் புடவை எடுத்து கொடுத்து, ஒரு வேலைக்கிழமையில் மஞ்சள் கலர் புடவை, ஸ்வீட்டு இதை வச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு சூப்பரான பரிகாரம். இதை பண்ணாங்களாவே அவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸாவது ஒரு வேலைக்கிழமையில் அவங்ககிட்ட கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது இன்னும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு குரு பயிற்சி இப்படி தான், இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.